அடிக்கு விழுந்துட்டே இருக்குதுப்பா. உங்க ஃபேன்ஸ் எல்லாரும் நீங்க ஃபயர் அடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஃபயர் அடிச்சிட்டு இருக்கீங்க கிடையாது, நீங்க ஃப்ளவர். என்னது ஸ்டார்? 5 ஸ்டார் இல்ல, 2 வருஷம் இல்ல, 5 வருஷம் ஸ்டார். 5 ஸ்டார் குட்டா நல்லா இருந்துச்சு. இவ்ளோ 5 கப் வச்சிருக்கோம் இல்லைங்களா? இது ஒரு சீசன் பேடா போச்சுன்றதுக்காக அப்படிலாம் அவங்க ஒரு கப் கூட அப்படி இல்ல. யார் வின் பண்ணணும்னு இருக்கோம், யார் குட் கிரிக்கெட் விளையாடுறாங்களோ அன்னைக்கு வின் பண்ணுவாங்க. கொடுப்பாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா தோத்தது கஷ்டமா தான் இருக்கு. பட் போலிங் சரியில்லை. 10 ரனாவை பதுக்கி வச்சு நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ மேபி அந்த 10 ரனாவோட ஸ்பெல்ல கவர் பண்ணுறதுக்கு வர போல வந்தால் நெக்ஸ்ட் இயர் சென்னை ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு. இந்த வாட்டி ஆர்சிபி தான் கப் வின் பண்ணுறாங்க. பண்ணுமா? ஆர்சிபி ஜெயிக்கிறது இல்லை, ஆனால் ஜெயிச்சா சந்தோஷம். ஜெயிச்சா உண்மையிலே ஆர்சிபி இந்த வாட்டி குருசாமி ப்ரோ. இந்த வாட்டி தோத்துட்டாங்கன்னா 18 வருஷம் மாலை போட்டு குருசாமி ஆக போறாங்க. குருசாமி 18 நெய்தேங்காய் ஓடிக்கலாம் இருக்கும். இந்த வாட்டி தோத்துட்டா. ஆமா 18 நெய்தேங்காய். இல்ல அவர் எதுவும் பேசவே இல்ல. எஸ்ஆர்எஸ் தான் நாங்களா ஹாப்பியா போறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சில அப்படியே தொங்கி போய் கிடக்குது பாருங்க. இல்ல பேர் இருக்காங்க பஞ்சாப், அவங்கலாம் டாப்ல இருக்காங்க. சோ எம்ஐ வர பிளே ஆஃப்ஸ் ரேஸ்க்கு வருது. சோ யார் ஜெயிப்பா நம்மளால கணிக்க முடியாது. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க 4 பேரும். அதே மாதிரி அடுத்த வருஷம் பிளேயர்ஸ் எடுக்கிறப்ப நல்லா யங்ஸ்டர்ஸாக, அதுவும் மேக்ஸிமம் இந்தியன் பிளேயருக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து இதை யங்ஸ்டர்ஸாக எடுத்தால் அடுத்த வாட்டி நம்ம 2026 நம்ம கப் அடிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இந்த வாட்டி அவ்வளோதான். இந்த டோர்னமெண்ட்டு இதோட வெளியே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அடுத்த வர மேட்சாவது இதை ஒரு ரசிகர்களாக ஜெயிச்சா பரவாயில்ல. சென்னையில் நடக்க போகிற மேட்ச் அடுத்த மேட்ச்சு அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தா ரசிகர்னாச்சும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, ஆனந்தமாக இருப்பாங்க. பார்ப்போம். இனிமேல் அடுத்த வருஷம் 2026 நம்ம சிஎஸ்கே கண்டிப்பாக கப் அடிக்கும். இந்த வாட்டி சிஎஸ்கே அடிக்கனாலும் ஆர்சிபி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் இல்லை ப்ரோ, சில ஃபேன்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. சிஎஸ்கே ஆல்சோ குட், ஆர்சிபி ஆல்சோ குட். இந்த வாட்டி சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம கப்பு நம்ம ஆமாம் முடிஞ்ச அளவுக்கு அடிக்க பார்ப்போன்ற மாதிரி. முடிஞ்ச அளவுக்கு அடிக்க பார்ப்போம். பைத்தி தோத்தா மகிழ்ச்சி, அவ்வளோதான். போட்டோம். ப்ரீவியஸ் இன்னைக்கு அவுட் ஆகாம இருந்ததாலே ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அவரோட கேட்ச் நல்ல கேட்ச். அவர் இருந்திருந்தாருன்னா இப்போ கொஞ்சம் டைட்டா போயிருக்கும் மேட்ச். அவர் அவுட் ஆனது கொஞ்சம் எஸ்ஆர்ஹெச்க்கு ஈஸியா இருந்துச்சு. கடைசி இடத்துக்கான போட்டியா இருந்துச்சு, அது நமக்கு வந்துருச்சு. சரி அடுத்த மேட்ச் லாஸ்ட் 6 மேட்ச் 0% அந்த அளவுக்கு சிஎஸ்கே எந்த டீம் இதுக்கு அப்புறம் பிரேக் பண்ணுவாங்க? மும்பை இந்தியன்ஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க மேல. எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃப்ல விட்டுட்டா அவங்க தான் கப்பு. அதை எடுத்து வச்சுக்கங்க. ஒருவேளை மும்பை இல்லாட்டியும் ஆர்சிபி வரலாம், பார்ப்போம். இல்லாட்டி எல்லாரும் நினைக்கிறாங்க தோனி தான் ட்ரம்ப் கார்டுன்னு. பட் ரியலா பார்த்தா ருத்ராஜ் கேக்வாட் தான் ட்ரம்ப் கார்டு. அவர் ரொம்ப மிஸ் பண்ணோம் இன்னைக்கு. நீங்க எத்தனை பேர் போய் கூட்டுவாங்க ஓப்பனிங். ஆனால் ருத்ராஜ் இல்லாத இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணோம். நம்ம ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் கொடுத்த பேர் கம்பேக் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் ஓல்டு சிஎஸ்கே மாதிரி ஃபைட் பண்ணாங்க. அது வரைக்கும் ஓகே ஃபைன். இல்ல சார், நம்ம இதே காம்பினேஷன் வச்சு தான் நிறைய மேட்ச் வின் பண்ணிருக்கோம். அதுக்காக ரொம்ப ஷஃபிள் பண்ணி தான் எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்றாங்க. கான்வேர், சச்சின் ராய் இதெல்லாம் எதுக்காக எடுத்தாங்க? அப்ப அவங்க எல்லாம் அமைச்சிட்டு இப்ப புது பசங்களை வச்சு விளையாடுறாங்க. அவங்க ரொம்ப ப்ரெஷர்ல ஆடுறாங்க. டூ ஆர் டை மேட்ச்ல அவனை ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டு போறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ருத்ராஜ் கேக்வாட் ரொம்ப மிஸ் பண்றாங்க. இவங்க நினைச்சாங்க தோனி வந்த பிறகு எல்லாமே முடிஞ்சிடணும். தோனி இஸ் குட் பிளேயர், நானும் ஒரு ஃபேன் தான். ஆனா ருத்ராஜ் எவ்வளவு மிஸ் பண்ணாங்கன்னு கிரிக்கெட் நாலேஜ் கிரௌட் சென்னை எப்பவுமே ஏன் இப்படி ஆனாங்கன்னு தெரியல. ருத்ராஜ் பண்ணோன்னா தோனி கேப்டன் எல்லாத்தையும் வின் பண்றான்னு நினைச்சாங்க. கண்டிப்பா முடியாது. ருத்ராஜ் தான் ட்ரம்ப் கார்டு சிஎஸ்கேக்கு. அவர் ரொம்ப டீம் மேபி அந்த பிளேயிங் லெவல் இன்னும் கரெக்டா செட் ஆகலன்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த வருஷம் சென்னைக்கு அது செட் ஆகிற வரைக்கும் இப்படி தான் போயிடும். மேபி கரெக்டான பிளேயிங் லெவல் புடிச்சிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் கொடுத்துருவோம். கம்பேக் கொடுக்குறது தானே ஸ்பெஷலிஸ்ட். சொல்ல போனா எங்க தலைவன் அவ்வளவு பண்ணி கொடுத்ததுக்கு அவர் ரிட்டையர் ஆனா தான் நல்லது. ஏன்னா டீம் அவர் தான் ரொம்ப தாங்கிட்டு இருக்காரு. மத்தவனை எவனுமே இது பண்ண மாட்டாங்க. அவரு 2008 டோனி இருக்காருன்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கவங்க போனவங்களுக்கும் 2025 வந்துமே டோனி இருக்காருன்னா முன்னாடி இருக்க பிளேயர்ஸ் ஆட மாட்டாங்க. அதுனா டோனி மேல எல்லாரும் திருப்பி விட்டு எல்லாம் நவுந்துடுறானுங்க. டோனி மேல கை காமிச்சு நவுந்துடுறானுங்க. சோ அவர் இல்லைன்னா டீம் எப்படி ஆடுன்றதுல இருக்கு. கண்டிப்பா ப்ரோ, கம்பேக் கொடுக்கறதுல நம்ம ஸ்பெஷலிஸ்ட். 5 கப்பு சும்மா வச்சு உட்கார்ந்து இருக்கோம். அடிச்சா ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். கப்பா இல்ல அவன்கிட்ட 5 இருக்கு. அவன்கிட்ட ஜெயிச்சாதான் அட்லீஸ்ட் 1ஆவது இருக்கும்ல, அடிச்சு போக வேண்டியதுதான். ரொம்ப கஷ்டமா இருக்குதல்ல.
சென்னை தோத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு சரி வந்தோம். ஆனால் அதில் ஒரு வந்ததுலேயும் ஒரு சந்தோஷமான ஒரு 2 தலையை பார்த்த சந்தோஷத்தில் போகிறோம். 2020 கம்பேக் கொடுப்போம். யாருமே கொஞ்சம் தோத்துட்டு போகிறோம், சென்னையை ரொம்ப கேவலமாக நினச்சிடாதீங்க. 2020 கம்பேக் கொடுப்போம், ஜெயிப்போம். எங்கள் தலை இருக்கிற வரைக்கும் நாங்கள் சோர்ந்தே போக மாட்டோம். தலையோட முகத்தை மட்டுமே பார்த்துட்டு போகிறதுக்காக சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆல் ஆர் யூ கம்மிங். தேங்க்யூ. ஐயோ தலை போயிடுச்சுன்னா சென்னையே வேணாம், சென்னையே காலி ஆகிடும். தலை போகுதுன்னு மட்டும் யாருமே சொல்லிடாதீங்க. தலை சும்மா அப்படி நடந்து வந்தாலே போதும். அதை பார்த்துட்டு நாங்கள் லைஃப் லாங் அப்படியே பார்த்துட்டு மேட்ச் ஐபிஎல்க்கு வருமானமே எங்கள் தலை தான். அது இப்போ தலை போவார் சொல்லிட்டு இருக்காது. தலை தான் ஐபிஎல்னா தலை. சும்மா ரொம்ப எங்களுக்கு கப்பை வாங்கி வீட்டில் அடக்கி போர் அடிச்சு போச்சு சென்னை ஃபேன்ஸுக்கெல்லாம். சரி இந்த வாட்டி ஏதோ விராட் கோலி எடுத்துட்டு போறேன்னு கேள்விப்பட்டேன். விராட் கோலி எடுத்துட்டு போறேன்னு விட்டுட்டோம். இந்த வாட்டி நாங்கள் சென்னையை வந்து விராட் கோலிக்கு டெடிகேட் பண்றோம். எடுத்துட்டு போட்டோம். அவரு சான்சஸ் இருக்கு. பட் விராட் கோலி ஜெயிச்சா எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒரு விராட் கோலி நம்பர் 1 இந்தியன் பிளேயர். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இந்தியன் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் விராட் கோலினா ஒரு ரொம்ப ஒரு உயிருக்கு மேலான ஒரு பிளேயர். அவர் கப் எடுத்தா ஆல் ஃபேன்ஸ் வேர்ல்டு லெவல்ல அவர் கப் எடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆர்சிபி வின் பண்ணோம். சப்போர்ட் இந்த மாதிரி விளையாண்டா இனிமேல் சென்னை சூப்பர் கிங்க்கு ஒரு இது இல்லாமல் போச்சு. நம்ம ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் போச்சு. என்ன பண்றது? இப்படி பவுலிங் பண்ணா வேலைக்கு ஆகும். எஸ்ஆர்ஹெச் உள்ள அப்படிலாம் என்ன பண்ண சொல்றீங்க? இன்னும் சரியில்லை. விசில் தான் அடிக்குது, விசில் தான் பறக்குது. விசில் அடி சென்னை சூப்பர் வெளியில போய் அடிக்குது. ஒன்னும் கதை ஆகல. கேரளால இருந்து பாச்சு லாஸ்ட் இந்த ட்ரிப்பா யார் ஜெயிச்சு உள்ள போயிடுவான்னு நினைச்சோம். லாஸ்ட் அதுவும் இல்லாம போச்சு. இனி வெளியே போய் தானே ஆகணும். போயிட்டோம். என்ன பண்றது? அப்பதான் அவங்க படிப்பாங்க. அடுத்த வருஷம் எங்க இனிமேல் சென்னை சீக்கிரம் இதே போயிடும். இது போயிடும். பார்ப்போம். டோனி விளையாண்டதை கூட ஓரளவு ஜெயிச்சிருக்கோம். விளையாடலையே ஒரு 180 ரன்ஸ் அடிச்சிருந்தா கூட வின் பண்ணி வந்துருக்கலாம். அதோடைய அமைப்பு எல்லாம் போச்சு. ஓகே பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். சொல்லுங்க ப்ரோ. சூப்பரா போச்சு. எஸ்ஆர்எஸ் டீம் நல்ல டீம், அதனால தான் பெஸ்டா போகுது. தோனி ரிட்டையர்மெண்ட் ஆனா சென்னை சூப்பர் நல்ல ஒரு ஃபார்ம்ல வரும். அவர் வயசாயிடுச்சு ப்ரோ. 8 பால் 10 பால் ஆனா 8 ரன் கூட அவரால் அடிக்க முடியல, நிக்கவே முடியல அவரால். அவர் எதுக்கு ஃபீல்டிங் நிக்கிறது? கஷ்டப்படுறது எதுக்கு? பேட்டிங் கோச்சரா போயிடலாம சூப்பரா போகும் சென்னை டீம். லைனா தோத்துட்டே வராங்க. எதனால? சென்னை தோக்கத்தால வேஸ்டா போகுதுல. அதை மாத்திரா நல்லா இருக்கும். எம்ஐ எல்லாம் ரோஹித் சர்மாலாம் ஃபார்ம் நல்லா வந்துட்டாரு. அவர் தோனி அது மாதிரி மாத்தி விட்டு அடுத்த பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். கொடுத்தா நல்லா போகும். அது கண்டிப்பா அடிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் தான், இந்த டைம் முடியல. இல்ல ஆர்சிபி வரது 90% வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபி அடிக்கலாம் ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும். விராட் கோலியால கப் அடிக்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனா மனசு கஷ்டமா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் 17 இயர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தோத்துறோம்னு ரொம்ப கவலையா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா ஜெயிப்போம். அத்த வச்சு அதெல்லாம் இல்ல ப்ரோ. 10 வருஷம் ஆடி ஜெயிச்சுட்டு ப்ரோ பெருமையா இருக்கும் ப்ரோ. அவர் 23ல பண்ணிருக்கலாம், வந்துட்டாரு. 10 வருஷம் பண்ணிட்டு சப்போர்ட் தருவோம், ஜெயிப்போம். எம்ஐ ப்ரோ, எம்ஐ பவரா இருக்காங்க. அவங்க இன்னும் வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆர்சிபி வேணாம், அப்ப நம்ம கலாய் வாங்கணும் ப்ரோ. அவங்க ஜெயிக்கட்டும். எம்ஐ தான் ப்ரோ. எம்ஐ 6வது அடிக்கிட்டோம், நம்ம 6வது அடிப்போம். அப்படியே போவோம். நம்ம 2 பேரே போவோம். கரெக்டா இருக்கும். ஆர்சிபி அப்படியே விடும். 18 படி அவங்க போட்டோம் இமயமலைக்கு.